ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்னைக்கு சண்டே. காலையில் ஒரு வேலையாக போயிட்டு இப்போ 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. மதியானம் லஞ்சு ரெடி பண்ணேன். இப்போ லஞ்சுக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன அப்படின்னா சமையல் செய்ய வேண்டியது தான். மட்டன் வேக வச்சாச்சு, ரைஸு ஊற வச்சாச்சு. இங்கே சாதம், வெள்ளை சாதத்துக்கு சாதம் வெந்துட்டுருக்கு. இங்கே ரசம் ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போ பூண்டு தட்டி போட்டு ரசம் தாளித்து கொதிக்க வச்சா ரசம் ரெடி. இது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி எல்லாத்தையும் போட்டு நம்ம வெங்காயம், பூண்டு, உரிக்கிற எல்லாத்தையுமே வெஜிடபிள்ஸ் நம்ம என்னென்ன நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த அரிசி களைஞ்ச தண்ணியோடு சேர்த்து இதே மாதிரி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றிடலாம். இப்போ இவ்வளோதான் பாத்திரம் இருக்குது. ஒரு அக்கா வருவாங்க, அவங்க வீக்லி ஒன்ஸ் எனக்கு வீடு தொடச்சி கொடுத்துட்டு போவாங்க. இந்த பாத்திரம்லாம் நானே போட்டுக்குவேன். இந்த டிஷ்வாஷரில் நான் போடுவேன். நிறைய பேர் ஒரு சிலர் கேட்டீங்க டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. டிஷ்வாஷருக்கு டிடர்ஜென்ட்டு, லிக்விடு, ஒரு சால்ட் இருக்கும். அதை நம்ம போட்டு பாத்திரத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டிடர்ஜென்ட் கொட்டுற இடம். இந்த இடத்துலயே இது லிக்விட் ஊத்துறது. அதுக்கப்புறம் அந்த தெரியுது இல்லையா, அந்த ஹோல்ல தான் சால்ட் போடணும். போட்டு நம்ம எப்பயும் போல பாத்திரம், இங்க குட்டி குட்டி பாத்திரம்லாம் வச்சுக்கலாம், இங்க பெரிய பாத்திரம்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நேற்று வீடு க்ளீன் பண்ணும் போது இந்த ஆயில் ட்ரே, இதை நான் சுத்தம் பண்ணினேன். இப்போ வேணுங்கிற ஆயில் எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த ரீஃபண்ட் ஆயிலு இது எல்லாமே இங்கே வச்சுக்குவேன். ஓப்பன் பண்ணது எல்லாமே இங்கே வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறது. இது இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். சும்மா அப்படியே நான் இதில் எதுவுமே வைக்க மாட்டேன். இந்த பக்கம் தான் நான் வச்சிட்டு இருந்தேன். சரி, இப்போ நான் ஒரு ஐடியா இருந்துச்சு, மணி பிளான்ட் ஏதாவது இங்கே கொஞ்சம் வச்சுட்டு நம்ம ஆயில் எல்லாமே, பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். லைட்டிங்ஸ் என்னோட கிச்சனில் இல்லை, அதனால இங்கே ஒரு லைட்டும் இங்கே ஒரு லைட்டும் போட்டிருக்கு. அப்படி போட்டு இருந்துமே லைட்டிங்ஸ் கரெக்டாக எனக்கு எடுக்கலை. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ நம்ம கிரவுண்ட்நட் ஆயில், கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் நல்லா கொதிச்ச உடனே, அப்படின்னா நல்லா சூடான உடனே மற்ற ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு எப்பயும் போல ரெடி பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் சோம்பு போட்டுக்கலாம், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது ஒரு தக்காளி போட்டோம். இப்ப 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வணக்கி விடலாம். ஏற்கனவே மட்டன்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வேக வைக்கும் போது, இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கிடலாம். இப்ப கொத்தமல்லி இலையை கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கடைசியா தான் போடணும். ஆனா என்கிட்ட இன்னைக்கு புதினா இல்லை, அதனால கொத்தமல்லி போட்டாச்சு. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டேன். இப்ப கொஞ்சம் சேர்த்துடலாம்.
சும்மா 1 ஸ்பூன் மட்டும். ஏன்னா இது நான் கம்மியாக தான் செய்கிறேன். ஒரு 2 டம்ளர் ரைஸுங்கிறதுனால ஒரே ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ தயிர் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஏற்கனவே மஞ்சள் தூள் வந்து மட்டன்லேயே கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, ஏதோ ஒரு பிராண்ட் பிரியாணி மசாலா கொஞ்சம், ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை, கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நமக்கு கொஞ்சம் நல்லா கலர் வரணும்னா காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்ப தண்ணி அளந்து ஊத்திடலாம். இப்ப இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியவே வந்து நம்ம ஊத்திக்கலாம். ரெண்டு டம்ளர் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, ஒரு 2 டம்ளர் வந்து நார்மல் வாட்டர். இது ஒரு டம்ளர், இன்னொரு டம்ளர் வந்து. இது நல்லா கொதிச்சு வந்த உடனே ரைஸை போட்டுட்டு வேக வச்ச மட்டனை போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி. நான் வந்து இன்னைக்கு குக்கர்ல தான் செய்யறேன். நம்ம பிரியாணி பாட்ல செஞ்சாலும் இதே மாதிரி தான் செய்யறது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரைஸை வந்து கறியும் இதோட மட்டனையும் இதோட போட்டு நம்ம பிரியாணி பாட்டா இருந்தா நம்ம வேக வைப்போம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்ல வச்சு நம்ம தம் போடுவோம். இப்ப நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கிட்டோம்னா போதும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த 7 நிமிஷம் நான் பேசுனது எல்லாமே வந்து அப்படியே தான் நான் சமைக்க நான் வந்து பேசிட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்தேன். வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கல. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்தேன். ரசம் வந்து வச்சு முடிச்சாச்சு. அடுத்து தயிர் பச்சடிக்கு வந்து தயிர் எடுத்தாச்சு. வெங்காயம் கட் பண்ணி தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த நிறையா வீடியோஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடியோ எடுத்துருவேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. இல்லைனா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரோமா, மற்ற வேலைகள் இருந்தால் அதனால் வீடியோ இருக்கும். ஆனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ண முடியாத நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. ஆனால் ஸ்கூல் வீடியோஸ் எதுவும் அப்படி இருக்காது. ஏன்னா அப்பயே நான் ஸ்கூல் வீடியோஸ் எல்லாம் குழந்தைங்கிட்ட என்ன பேசுகிறேனோ அதை அப்படியே தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எந்த ஒரு இதுவுமே அதில் வந்து இருக்காது. அதனால் இனிமேல் வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த இரைச்சல் இருக்குல்ல, நாய்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் என் பையன்கிட்ட கேட்டுட்டு அவன் வந்து ஒரு நாய்ஸ் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது கெயின் மாஸ்டரில், அதை வந்து அவன் பண்ணி அதை வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே வந்து நான் இந்த அதிகமான இரைச்சல் கேட்கும், நம்ம சமைக்கிற சத்தம் வந்து கேட்கும் இல்லையா, அப்போ வந்து நான் பேசுகிற சத்தம் வந்து கம்மியாக கேட்கும். அதனால தான் நான் இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி நான் பேசாமல் நானே வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் இப்போ நாய்ஸ் ரிமூவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் மட்டும் கேட்கும், மற்ற இரைச்சல்
எல்லாமே நாய்ஸ் எல்லாமே வந்து அது வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ ஒன்னொன்னும் வந்து நம்ம புதுசாக வந்து கற்றுக்குறோம். இந்த மாதிரி தான் ஒரு சிலர் இந்த மாதிரி யாராவது யூடியூப் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கெயின் மாஸ்டர்லேயே இந்த ஒரு நாய்ஸ் ரிமூவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுமே நமக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் நம்ம ஒவ்வொன்றையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கணும்னு சொல்லி நினைப்பேன். ஏன்னா நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத விட தெரியாதது எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப்பில் நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து நான் சந்தோஷமாக சொல்லிக்குவேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா மட்டன் பிரியாணி, ஒயிட் ரைஸு, ரசம், தயிர் பச்சடி, அப்புறம் பைனாப்பிள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சேன். இன்றைக்கி வேறு எதுவும் நாங்கள் செய்யலை. சிக்கன், ஃபிஷ் நேற்று ஃபிஷ் எடுத்தோம், இன்றைக்கி எடுக்கலை. அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.